திலக், ரீச் ஆயிட்டியா? இல்ல அபி, ஆன் தி வே. இன்னுமா ரீச் ஆகல நீ? இல்லப்பா, இங்க சரியான மழை. யாரு? சுசீலா, நான் தான் கதாசுரன். அங்கிள், திலக் மதுரை பக்கத்துல இருக்கிற மயானபுர கிராமத்துக்கு போயிருக்கான் அங்கிள். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் இப்பயும் என்னால அதை மறக்க முடியல. பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டா. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே இந்த கிராமம் தான். உங்களுக்கு என் வழி எப்படி புரியும்? உங்களுக்கு தான் மனசாட்சியே இல்லையே. ஏன் நீ இப்படி பேசுற? இந்த கிராமத்து பொண்ணுங்க கருத்தரிச்சாலே இறந்து போயிடுவாங்கன்ற அவங்க நம்பிக்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்றதை கண்டுபிடிச்சே ஆகணும்ன்ற பெரிய அந்த நொடி எனக்கு உள்ள வண்டிக்கிட்டு அதை தொட போக அது டக்குன்னு திலக்கோட கையை பிடிச்சு, ஆமா இந்த ராத்திரி நேரத்துல அதுவும் கொற்ற மலையில கொத்தாரி அண்ணனுக்கு என்ன வேலை? 7வது மாசம். பத்திரமா பாத்துக்க. இந்த கிராமமே உன் குழந்தைய பொக்கிஷமா பாக்குது. ஆனா உண்மையான பொக்கிஷம் நீதான். அஷ்டகிரகம் கூடி அஷ்ட சக்தி ஒன்று கூடி இருக்கும் இடமே. ஆனால் அங்கு கருதரிக்கும் பெண்ணும் பெண்ணின் கருவும் கருவப்பட நாள் மகிமை வாய்ந்ததாகும். சொல்லு ராஜா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகலை, மயக்கம்தான் போட்டிருந்தா. என்னாச்சுன்னு கேட்டேன். திடீர்னு ஏதோ மணி சத்தம் கேட்டுச்சான். அது மட்டும்தான் அவளுக்கு கடைசியாக ஞாபகம் இருந்திருக்கு. என்னாச்சுப்பா? ஏய், என்னடா ஊரு சரியான பைத்தியக்காரனுங்களா இருப்பாங்க போல. விடுறா, கிராமம்ல அப்படிதான் இருக்கும். அதுக்குன்னு இவ்வளவு மூட நம்பிக்கையா? நான் இருக்கிற வரைக்கும் உன்னால அவளை பலி கொடுக்க முடியாதுடா. அவங்கள முழுசா இழந்தேன்னு சொன்னியே, அதுக்கு அர்த்தம் என்ன? லீலா ஆனா இந்த காட்டுக்குள்ள இதுதான் தெற்கு திசை அப்படின்னா இதுதான் அந்த அழிந்த சிவனாலயம். நான் போலீஸ், உன் கைய மேல தூக்கு. என்ன? நான் கைய மேல தூக்கணுமா? சொல்லு, யாரு நீ? என் பேர் இந்துமதி. நான் உங்க யாராலையும் தடுக்க முடியாத இயற்கையோட விதியை மாத்த பிறந்தவர். சட்டுன்னு அந்த பருந்துக்கு பின்னாடி வந்த பிரபாகரன் கையில ஒரு ஷார்ப்பான கட்டையை வச்சு இந்துமதி வயிற்றுல ஒரே குத்து. இப்பதான் உண்மையிலேயே எல்லாம் இன்னைக்கு நாங்க நடக்கிற பூஜையால கண்டிப்பா அவளோட சக்தி குறைஞ்சிருக்கும். அவ கிட்ட நெருங்கி கத்தியால குத்தி கொன்ன. ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. அவன் நம்மளையே தூக்கி காத்துல நிறுத்துவா. கவனமா சுசீலாவை பார்த்துக்கங்க. எல்லாம் ரெடியானதும் நாளைக்கு ராத்திரி நானே இங்க வரேன். ராஜா, சுசிலா எங்க? எங்க போன சுசீலா? இங்கதானே இருந்தா. அட என்ன ராஜா நீங்க? ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, அவ அங்க இருந்தா அவ கிட்ட நெருங்காதீங்க. எனக்கு உடனே போன் அடிங்க, நாங்க அங்க வந்துடுறோம். ஓகே அங்கிள். எல்லாரும் 2 குரூப்பா பிரிஞ்சு சுசீலாவையும் இந்துமதியையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. சுசீலாவை கண்டுபிடிச்சு சுசீலாவையும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் காப்பாத்துவாங்களா